வெல்கம் ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம்க்கு ட்ரிபிள் சிலபஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். So first question is, how many 16-bit timers are there in 8051? 8051ல 8051இல் எத்தனை 16-bit டைமர்கள் உள்ளன? ஸோ 8051ல எத்தனை 16-bit டைமர்னு கேட்டிருக்காங்க. 8051 பார்க்கும்போது T1 டைமர் 1 டைமர் 0ன்னு 2 டைமர்ஸ் இருக்குமா. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which register holds the address of the next instruction to execute? அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனின் அட்ரஸ் எது வைத்திருக்கும்? ஓகேவா. ஸோ நம்ம ரிஜிஸ்டர்ஸ் பார்க்கும்போது எந்த ரிஜிஸ்டர் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை வச்சிருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா. ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றது ஒரு 16-bit ரெஜிஸ்டர். அதோட மெயின் ஒர்க்கே என்ன அப்படின்னா, இட் ஹோல்ட் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதோட அட்ரஸை வந்து எது வச்சிருக்கோம் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ ஆன்சர் இஸ் பி. Third question, what is the size of on-chip RAM in 8051? 8051இல் உள்ள on-chip RAM அளவு என்ன? ஓகேவா. ஸோ on-chip RAM ஓட சைஸ் என்னன்னு கேட்குறாங்கம்மா. ஓகேவா. ஸோ இது என்னம்மா ஆன்சரு? 128 byte. ஆன்சர் இஸ் பி. on-chip RAM ஓட சைஸ் என்னம்மா நமக்கு? 128 byte. So fourth question, which one is not a feature of the 8051 microcontroller? 8051 microcontrollerin பண்புகளில் ஒன்று அல்லாதது எது? ஓகேவா. ஸோ 8051 மைக்ரோகண்ட்ரோலரோட ஃபீச்சர்ஸ்ல எது வந்து அக்செப்டபிள் கிடையாது, கொடுத்துருக்கிறதுல எது வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப 8051ல நம்ம ஏற்கனவே பார்த்தோமாமா 4 IO போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் ரிவிஷன் கொடுக்கும்போது நான் அது ஒரு வீடியோல 8051 பத்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன். அது பாத்தீங்க அப்படின்னா என்ன போர்ட்ஸ் இருக்கு, என்ன ரேம் ரோமோட சைஸ் என்ன, அதெல்லாம் அதுல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ 8051ல எத்தனை ஐஓ போர்ட்ஸ் அப்படின்னா 4 ஐஓ போர்ட்ஸ்மா. போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு போர்ட்டும் 8-bit வைடு இருக்கும். ஓகேவா. ஸோ 4 ஐஓ போர்ட்ஸ். அடுத்து இதுல ஆன்-சிப் ரோம் இருக்கும். நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம பார்த்தோம் என்னமா 2 டைமர்ஸ் இருக்கு. ஓகேவா. 2 16-bit டைமர்ஸ் இருக்கு. அப்ப எது வந்து அதோட ஃபீச்சர் இல்லை அப்படின்னா 16-bit ADC. So answer is C. Fifth question, how many IO pins are there in 8051? 8051இல் எத்தனை IO in out பின்கள் உள்ளன? 8051ல எத்தனை IO பின்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்கம்மா. ஓகேவா. ஸோ 8051ன்னு சொல்லும்போது அந்த ஐசில டோட்டலா எவ்வளவு பின்ஸ் இருக்கும்? 40 பின்ஸ் இருக்கும். ஓகேவா. டிப் டியூவல் இன்லைன் பேக்கேஜ். ஆனா ஐஓ பின்ஸ்ன்னு கேட்கும்போது நம்ம இப்பதான் பார்த்தோம் ஐஓ போர்ட்ஸ்னா 4 ஐஓ போர்ட்ஸ் நான் சொன்னேன். ஓகேவா. ஸோ போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. இதுல ஒவ்வொரு போர்ட்டும் வந்து 8-bit வைடு. அதாவது போர்ட் 0னா 0.0ல இருந்து 0.7, அந்த மாதிரி வந்து 2.0ல இருந்து 2.7 அந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகும். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு போர்ட்டும் வந்து 8 பின். அப்ப டோட்டலா எத்தனை பின்மா இருக்கு? 32 ஐஓ பின்ஸ் இருக்கும். அப்ப 8051ல எத்தனை ஐஓ பின்ஸ்ன்னு கேட்டா ஆன்சர் இஸ் சி, 32. Next question, instruction to move data from accumulator to R1. இந்த இடத்துல கவனிக்கணுமா, அக்யூமுலேட்டரில் இருந்து R1க்கு டேட்டா நகர்த்தும் இன்ஸ்ட்ரக்ஷன் இது. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, டேட்டா எங்கேருந்து எங்க நகருது? அக்யூமுலேட்டர்ல இருந்து R1 போகணும் அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுல கரெக்ட்னு கேட்கறாங்க. ஸோ அக்யூமுலேட்டர்ல இருந்து டேட்டா எங்க போகணும் அப்படின்னா R1க்கு. அப்ப ஆன்சர் இஸ் ஏ, மூவ் R1, A. ஸோ ஏல இருக்க டேட்டா எங்க போயிடும்? நமக்கு R1க்கு போயிடும். Seventh question, what is the purpose of the DPTR register in 8051? 8051இல் DPTR register நோக்கம் என்ன? ஸோ DPTR போது டேட்டா பாயிண்டர் ரெஜிஸ்டர்மா. இதுவும் வந்து 16-bit. ஓகேவா. இந்த DPTR எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாலே எக்ஸ்டர்னல் மெமரியை ஆக்சஸ் பண்ண தான் யூஸ் பண்றோம். ஸோ DPTR எதுக்குமா யூஸ் ஆகுது? டேட்டா பாயிண்டர் ஃபார் எக்ஸ்டர்னல் மெமரி. ஆன்சர் இஸ் சி. Eighth question, what is the use of EA pin in 8051? 8051இல் EA பின் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது? EA-நாலே எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பின் 8051ல. ஸோ இந்த EA பின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செலக்ட் எக்ஸ்டர்னல் மெமரி. எக்ஸ்டர்னல் மெமரி தேர்வு செய்கிறது. எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பின் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை செலக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்.
9th question, what is the size of the program memory in 8051 microcontroller? 8051 microcontroller program memory அளவு எவ்வளவு? program memory ஓட size கேக்குறாங்க. ஓகேவா? So answer is 64 KB. A. இந்த ப்ரோக்ராம் மெமரி சொல்லும்போது இன்னொரு MCQ என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன் சிப் ரோமோட சைஸும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஓகேவா? சோ அந்த மாதிரி ஏன் சொல்றேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அதான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ ஆன் சிப் ரோமோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 4 KB. ஓகேவா? அதே எக்ஸ்டர்னல் ரோமோட சைஸ் எவ்வளவு அப்படின்னா 64 KB. அதே ஆன் சிப் RAM நம்ம பார்த்தோம்லமா அது எவ்வளவு அப்படின்னா 128 பைட். What is the maximum count of a 16-bit timer in 8051? 8051 இல் 16-bit timer இன் அதிகபட்ச எண்ணிக்கை எது? 16-bit timerோட மேக்ஸிமம் வந்து எவ்வளோ கவுண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு 16-bit timer வந்து மேக்ஸிமமா எவ்வளோ கவுண்ட் பண்ணும் அப்படின்னு 65,535. So answer is C. 11th question, the 8051 microcontroller has how many IO ports? 8051 microcontroller எத்தனை IO போர்ட்கள் உள்ளன? ஓகேவா? இப்பதான் பார்த்தோம் இல்லம்மா IO போர்ட் 8051ல எத்தனைன்னு பார்த்தோம் நம்ம 4. 12th question, the accumulator register is also known as accumulator register என்பதற்கு மற்றொரு பெயர் என்ன? accumulator registerனாலே என்ன ரெஜிஸ்டர்மா? A register. 13th question, how many 8-bit registers are there in the 8051 register bank? 8051 register bankil எத்தனை 8-bit registerகள் உள்ளன? So 8051 register bankல எத்தனை 8-bit registers இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? So answer is 8. 14th question, which port is used for address and data multiplexing? எந்த போர்ட் வந்து அட்ரஸ் அண்ட் டேட்டா மல்டிபிளெக்சிங்க்கு யூஸ் பண்றோம்? அட்ரஸ்க்கும் டேட்டா மல்டிபிளெக்சிங்க்கு எந்த போர்ட் யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க. அட்ரஸ் மற்றும் டேட்டா ஒருங்கிணைக்க எந்த போர்ட் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஆன்சர் இஸ் போர்ட் 0. போர்ட் 0 தான் நம்ம எதுக்குமா யூஸ் பண்றோம்? அட்ரஸ்க்கும் டேட்டா மல்டிபிளெக்சிங்க்கு யூஸ் பண்றோம். 15th question, what is the function of the accumulator in 8051? 8051ல accumulatorோட function என்ன? 8051இல் accumulator என்ன வேலை செய்கிறது? ஓகேவா? சோ accumulatorன்றது எதுக்குமா யூஸ் ஆகும்? arithmetic and logic operation. சோ arithmetic மற்றும் logic செயலிகள் செய்யறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா accumulator யூஸ் பண்றோம். 16th question, what is the function of the PSW register in 8051? 8051ல PSW registerோட function என்ன? So 8051இல் PSW register செயல்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் PSW registerனா என்னமா? program status word. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா holds flags and status bits. ஓகேவா? So flags மற்றும் நிலை பிட்களை வைத்திருக்கும். ஓகேவா? பிளாகும் ஸ்டேட்டஸ் பிட்டையும் இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணிருக்கோம், வச்சிருக்கோம் உள்ள. 17th question, which pin is used to reset the 8051 microcontroller? ஓகேவா? சோ 8051 microcontrollerல எந்த பின்னை வந்து நம்ம ரீசெட்டா யூஸ் பண்ணுவோம்னு எதமா யூஸ் பண்ணுவோம்? பின் 9. 18th question, stack pointer SP is of how many bits? stack pointer எத்தனை பிட்கள் கொண்டது? ஓகேவா? சோ stack pointerன்றது எத்தனை பிட்ஸ்னு கேட்டிருக்காங்கம்மா? 8 பிட். மா ப்ரோக்ராம் கவுண்டரும் டேட்டா பாயிண்டரும் எத்தனை பிட்? 16 பிட். 19th question, what happens to the program counter after fetching an instruction? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரப்பட்ட பிறகு ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன ஆகும்? அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபெச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆகும், அதிகரிக்கிறது. ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன ஆகுமா? அதிகமாகும். ஓகேவா? ஃபெச் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணோன்னே அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ரோக்ராம் கவுண்டர்னாலே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸை வச்சிருக்கோம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கா பிசி என்ன ஆயிடும் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆயிடும்.
20th question. What is the oscillator frequency commonly used with 8051 microcontroller? 8051 microcontroller பொதுவாக பயன்படுத்தப்படும் அலைவிசை ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி என்ன? ஓகேவா? சோ 8051ல நம்ம ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி இருக்குலமா, அது வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் 12 மெகாஹெர்ட்ஸ். அதாவது 11.0592. ஓகேவா? ஓகேவாமா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 12 மெகாஹெர்ட்ஸ்.